இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் வந்து ஒரு ஆணி அடிக்க விட மாட்டார். ம். வா அது ஒரு உயிர் உயிர்ப்பா, அப்படின்ற வலிக்கும்ப்பா ஆ. அதுக்கு. ஏப்பா அதை போய் செய்கிற, மூக்களை வச்சு கொத்தணும், கொத்தாதப்பா. கொம்புத்தேன் எடுக்கிறது கூட கொத்தக்கூடாம கையை விட்டு எடுங்க பாம்பார். ம். அப்படி யோசிக்கக்கூடிய ஒரு மனிதன். பல தெய்வங்களை அவர் வணங்கினார். அந்த நம்பிக்கை அவருக்கு அதிகமாக இருந்தது. அதோடு மட்டுமல்ல, இப்போ நடந்து போகிறோம், கால்நடையாக நடந்து போகிறோம். நடந்து போகும்போது என்ன செய்வார்னு சொன்னால், நம்மெல்லாம் போனால் நாய் இது பூனை குறிக்க போணுச்சுன்னா ஆமா. போகமாட்டோம், ஐயோ சகுனம் சகுனம் சரியில்லை சரியில்லன்னு. அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இன்னொன்று என்ன, காக்கா தலைக்கு மேலே கத்துனாலும் சகுனம் சரியில்லைன்னு. காடுகளில் காக்கா கிடையாது, ஒரு காக்கா கூட நீங்கள் காடுகளில் பார்க்க முடியாது. ஆனால் காட்டுப்பூனை இருக்குது. அப்படி ஒரு முறை நடந்து போகும்போது காட்டுப்பூனை இரவில் குறிக்க போயிடுச்சு. கொய்ந்தா நல்லா அது இப்படி வெளிச்சம் கொடுத்துட்டு போகுது அப்படிம்பார். அந்த கண்ணு இரவில் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு தெரியும் நம்ம. அப்போ அவர் என்ன சொல்லுவார்னா, ஐயோ இது இப்போ ஆபத்து, நம்ம அப்பா வேறு பக்கம் போப்பா அப்படிம்பார்.